வெல்கம் பேக் டு சேனல் டிஎன்பிஎஸ்சி லேர்னிங். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். இன்னைக்கு நம்ம ரிவிஷன் டெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். யூனிட் 1 வந்து ஆல்ரெடி நம்ம நிறைய ரிவைஸ் பண்ணியாச்சு. ஸோ அதுலேருந்து ஒரு ப்ராக்டிஸ் டெஸ்ட்டுக்காக ஒரு 20 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த கொஸ்டினை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதில் என்னென்ன ப்ராப்ளம் உங்களுக்கு எதில் லேகிங்காக இருக்கீங்க அந்த மாதிரி டாபிக்ஸ் வந்து நீங்கள் திருப்பி ரிவைஸ் பண்ணி அதை அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரிவைஸ் பண்ண தான் உங்களோட ஸ்கோர் வந்து பூஸ்டப் ஆகும். எந்த லெவல் நீங்கள் வந்து லேக் ஆகிருக்கீங்க, எந்த லெவல் வரைக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிருக்கீங்க அப்படிங்கிறத செக் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம லேர்னிங் மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது, ரிவிஷன் வந்து ரொம்ப ரொம்ப அதை விட இம்பார்ட்டன்ட். ஸோ ரிவிஷன் டெஸ்ட் வந்து பிடிஎஃபாக இருக்குது கீழே, அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். வித் ஆன்சரோட இருக்கும். நம்ம சேனல் டிஎன்பிஎஸ்சி லேர்னிங்ல என்னென்ன நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஹோம் டேப் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுல பிளேலிஸ்ட் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். ஆக்சஸ் பண்ற ஈஸியா நான் வந்து அது மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அதுல நீங்க பாத்துக்கலாம். பிஜிடிஆர்பி 2025 ரேபிட் ரிவிஷன் இருக்கு. ஸோ இப்போ நம்ம ரிவிஷன் வீடியோஸ்லாம் போடுறது இந்த பிளேலிஸ்ட்ல வந்து நீங்க பாத்துக்கலாம். அது போக பிஜிடிஆர்பி கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் யூனிட் வைஸ் பிளேலிஸ்ட்னு இருக்கு. ஸோ உங்களுக்கு யூனிட் வைஸ் பார்க்கணும் அப்படின்னா யூனிட் 1 காணாது, யூனிட் 2, யூனிட் 3ன்னு பிளேலிஸ்ட் தனித்தனியா இருக்கு. உங்களுக்கு யூனிட் 5, 10 இருக்கு. ஓகே, யூனிட் 7 வரைக்கும் இப்போ நம்ம போட்டுட்டு இருக்கோம். ஸோ அதுக்கான பிளேலிஸ்ட் எல்லாமே அவைலபிளா இருக்கு, நீங்க அதுல செக் பண்ணிக்கலாம். தென் 4 AM ஸ்டடி சேலஞ்ச் அப்படிங்கிறது வந்து நமக்கு இதுல இருக்கு பாருங்க. இதுல வந்து நமக்கு மோர் தேன் 100 வீடியோஸ் இருக்கும். அதுல ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸோட எக்ஸ்பிளனேஷன் தான் இருக்கும். அவங்களுக்கு வந்து இது வரைக்கும் எம்சிக்யூஸ் எந்த மாதிரி கேட்பாங்க, நெட்ல எந்த மாதிரி கேட்டிருக்காங்க, யூஜிசி நெட்ல எப்படி கேட்டிருக்காங்க, தென் பிஜிடிஆர்பி நம்ம கொஸ்டின்ஸ்ல எப்படி கேட்கறாங்க, அந்த மாதிரி எல்லாத்தோட கலெக்ஷன்ஸும் லைக் ஐஎஸ்ஆர்ஓ, அதர் ஸ்டேட் செட்டு எல்லாத்தோட இம்பார்ட்டண்டா ரிப்பீட் ஆன கொஸ்டின்ஸோட கலெக்ஷன்ஸ் தான் எடுத்து நம்ம இதுல டிஸ்கஸ் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கோம். ஸோ மோர் தேன் 100 வீடியோஸ் இருக்கும். அது ஃபுல்லா பார்த்தாலே உங்களுக்கு ஒரு நல்ல ரிவிஷனா இருக்கும். ஸோ ஒரு டாபிக்கா எடுத்து நீங்க அதுக்கான ப்ரிப்பேர் பண்ணி நோட்ஸ் எடுத்துக்கலாம். அது தென் வந்து நம்ம இது மூணும் நீங்க இப்ப ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டருக்கு வந்து ப்ரிப்பேர் பண்றவங்க இந்த 3 இதுவும் நீங்க இந்த டைட்டில் கீழே இருக்கிறத ஆக்சஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப உங்களுக்கு சர்ச் பண்ணி கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. ஹோம் டேப்ல வந்து நீங்க இது மாதிரி பார்த்துக்கலாம். தென் நோட்ஸ் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது, என்ன பண்ணலாம், எனக்கு வந்து பிடிஎஃப் வேணும், அதர் தேன் ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் வந்து நான் அட்டன் பண்ணணும், அந்த மாதிரி கேட்கறவங்களுக்கு வந்து இப்போ இதுல ஜாயின் இருக்கு. ஓகே, அந்த ஜாயின் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க நம்ம சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஜாயின் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓகே ஜாயின் பண்ணவங்களுக்கு இது மாதிரி நீங்க வியூ மெம்பர்ஷிப் அப்படின்ட்டு ஷோ ஆகும். தென் பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பிளேலிஸ்ட்ல வந்துட்டு உங்களுக்கு மெம்பர்ஸ் ஒன்லி அப்படின்னு பிளேலிஸ்ட் இருக்கும். ஓகே, மெம்பர்ஸ் ஒன்லி யூனிட் வைஸ் நோட்ஸ் அப்படிங்கிற இந்த பிளேலிஸ்ட் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா யூனிட் வைஸ் நோட்ஸும் வந்து ஆக்சசிபிளா இருக்கும். அதே டைம் இங்க பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்டும் இருக்கு. ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க வந்து டெஸ்ட் சீரீஸ் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். தட் இஸ் அதுல வந்து வீடியோஸ் இருக்கும். ஓகே, இப்போ வந்து மெம்பர்ஸ் ஒன்லி யூனிட் வைஸ் நோட்ஸ் இதை வந்து நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ ஓப்பன் ஆகும். அந்த பிளேலிஸ்ட்ல என்னென்ன இருக்குன்னு பாருங்க. யூனிட் 7க்கான நோட்ஸ், யூனிட் 5, யூனிட் 10, யூனிட் 4, யூனிட் 4 வந்து நான் 2 பார்ட்ஸா போட்டிருந்தேன். அப்புறமா இது வந்து கம்ப்ளீட் நோட்ஸ், யூனிட் 4க்கான கம்ப்ளீட் நோட்ஸ், அப்புறம் 100 இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர், தென் யூனிட் 3, யூனிட் 2, யூனிட் 1 இதுக்கான நோட்ஸ் இருக்கு. ஓகே, அந்தந்த வீடியோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த வீடியோவோட இந்த டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணீங்க அப்படின்னா அதுல பாருங்க drive.google.com ஃபைல்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கான பாஸ்வேர்டு எதுல இருக்கும் அப்படின்னா, இப்போ இது யூனிட் 7 பைத்தான் ப்ரோக்ராமிங்கான நோட்ஸ்னால அந்த வீடியோல நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஓகே, யூனிட் 4 உங்களுக்கு வேணும் அப்படின்னா யூனிட் 4ஓட இந்த வீடியோல நான் வந்து பாஸ்வேர்ட் ஷேர் பண்ணியிருக்கேன். தென் வந்து இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பிடிஎஃப் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, பிடிஎஃப் ஓப்பன் ஆயிட்டு உங்களுக்கு இது மாதிரி
பாஸ்வேர்ட் கேட்கும். அந்த பாஸ்வேர்டு வந்து நீங்க அந்த பர்டிகுலர் வீடியோல வந்து ஷேர் பண்ணியிருக்கிறத என்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான நோட்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு நெக்ஸ்ட் டெஸ்ட் சீரீஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்னா அதே மாதிரி டெஸ்ட் சீரீஸ் பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான டெஸ்ட் சீரீஸ் வந்து அதோட பிளேலிஸ்ட் வந்து இங்க சைட்ல இருக்கு பாருங்க. பிளேலிஸ்ட்ல ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாமே. இப்போ சப்போஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம்ஸ்க்கான யூனிட் 4 இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணணும் அப்படின்னா அதோட டெஸ்கிரிப்ஷன்ல கூகுள் ஃபார்மோட லிங்க் இருக்கு. அதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுவுமே பாஸ்வேர்ட் கேட்கும். அந்த பாஸ்வேர்ட் அந்த பர்டிகுலர் வீடியோல ஷேர் பண்ணியிருப்பேன். அதை நீங்க என்டர் பண்ணீங்க அப்படின்னா கூகுள் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். அதுல நீங்க டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, இதை டவுன்லோட் பண்றது எப்படி அப்படின்னு கேட்பீங்க. கூகுள் ஃபார்மை நீங்க ஓப்பன் பண்ணி அதை நீங்க கண்ட்ரோல் பி ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா பிரிண்ட் இது வரும், பிரிண்ட் ஆப்ஷன் வரும். அதுல சேவஸ் பிடிஎஃப் அப்படிங்கறத செலக்ட் பண்ணீங்கன்னா இங்க பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதான் வந்து மெம்பர்ஷிப் நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கிட்டா என்னென்ன பர்க்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோம் நம்ம. ஸோ இதுதான் வந்துட்டு பிடிஎஃப்ல வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற கொஸ்டின்ஸ் வந்து 20 கொஸ்டின்ஸ் வந்து இதுல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதுல எது கரெக்டா இருக்கு, எது ராங்கா இருக்கு அப்படிங்கிறத நீங்களே செல்ஃப் எவாலுவேட் பண்ணிக்கோங்க. அப்பதான் எந்த இதுல வந்து நீங்க லேக் ஆயிருக்கீங்க, எது உங்களுக்கு தரவா இருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஸோ எவ்வளோ லேர்னிங் முக்கியமோ அதை விட டபுள் த டைம் வந்து ரிவிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பதான் நம்ம வந்து எதுல லேக் ஆகுறோம், எதை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கறத வந்து உங்களுக்கே நீங்க செல்ஃப் எவாலுவேட் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதோட ஆன்சர்ஸ் வந்து லாஸ்ட்ல கொடுத்துருக்கேன். ஸோ இதோட வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்க டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து ஆன்சர் கீ செக் பண்ணுங்க. ஆஸ் வெல் அஸ் வந்து நான் ஆன்சர்ஸோடய கரெக்ட் ஆன்சர்ஸ் லேட்டர் வச்சுக்கோ.